தரைக்காற்றை பொறுத்தவரை இந்த கடந்த 2 நாட்களாகவே நமக்கு தரைக்காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. பதிவுகளும் இருக்கின்றன. சென்னை மற்றும் ஏனைய கடலோர மாவட்டங்கள் அனைத்திலுமே தரைக்காற்று 40லிருந்து 60 கிலோமீட்டர் வேகத்திலே பதிவுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. இப்பொழுது அடுத்த 2 நாட்களுக்கு கூட 29ஆம் தேதி நவம்பர் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களுக்கு, கடலோர மாவட்டங்களுக்கு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு பலத்த தரைக்காற்று மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உண்டு. நாளை 30ஆம் தேதி வட தமிழக கடலோர மாவட்டங்களுக்கு மற்றும் புதுவையில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். தென் தமிழக கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கு தரைக்காற்று 55 முதல் 65 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 75 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மீனவர்களை பொறுத்தவரை 29, 30 நவம்பர் தேதிகளில் 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 90 கிலோமீட்டர் வேகத்திலும் கடலிலே சூறைக்காற்று வீசக்கூடும். எந்தெந்த பகுதிகள்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர கடலோர பகுதிகள், மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகள், தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள். 29ஆம் தேதி மட்டும் அரபிக்கடலிலே தென்கிழக்கு அரபிக்கடல், கேரள கடலோர பகுதிகள் மற்றும் லட்சத்தீவு பகுதிகள். 30ஆம் தேதி வங்கக்கடல் பகுதிகளுக்கு மட்டும் இந்த சூறைக்காற்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 1ஆம் தேதி படிப்படியாக இந்த காற்றின் வேகம் குறைந்து 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். துறைமுக எச்சரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, நாகப்பட்டினம் மற்றும் காரைக்காலிலே டேஞ்சர் சிக்னல் 5ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்கான எச்சரிக்கை அறிவிப்பு தரப்பட்டுள்ளது. மற்ற துறைமுகங்களான தூத்துக்குடி, பாம்பன், கடலூர், புதுச்சேரி, சென்னையிலே லோக்கல் வார்னிங் 4ஆம் எச்சரிக்கை கூண்டு ஏற்றுவதற்காக அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ் அப்டேட் அவ்வளோதான். சென்னையை பொறுத்தவரை கனமுதல் மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு உண்டு. இன்றைக்கு இரவிலிருந்து நல்ல ஸ்பெல்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இப்போது 10 கிலோமீட்டர் மணிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் இப்பொழுது நகர்ந்து கொண்டிருக்கிறது. கரையை தொடும் வாய்ப்பு இல்லை. கடலோர பகுதிகளிலே அதன் மைய பகுதி நிலவுவதற்கான வாய்ப்பு உண்டு. மழை நம்ம இன்றைக்கு மாலையிலிருந்து இரவு வாக்கிலே இந்த ஸ்பெல்ஸ் ஆஃப் ரெயின் எதிர்பார்க்கலாம். காற்றோட வேகம் எந்த இடத்துல அதிகமாக பதிவாயிருக்கு? நம்ம விண்ட் ரெக்கார்டர் எந்த இடத்துல பொறுத்திருக்கோம் தமிழ்நாட்டில் நம்ம சென்னையில் ஒன்று இருக்குது. AWS ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன்ஸ் நிறைய போட்டிருக்கோம். அதில் எண்ணூர் போர்ட்டில் தான் இன்றைக்கி காலையில் 40 km/h பதிவாயிருக்கு. மற்றபடி பாம்பனிலே 60 km/h பதிவாயிருக்கு. கடலூர், நாகப்பட்டினம், இந்த மாதிரி மோஸ்ட்லி கடலோர அப்சர்வேட்டரிஸில் எல்லாமே நமக்கு தரைக்காற்று 40லிருந்து 60 கிலோமீட்டர் வரைக்கும் பதிவுகள் கிடைத்திருக்கின்றன. அதாவது எப்போவுமே புயல் நம்ம எதிர்பார்க்குற அதே நேரத்தில் அது கரையை ஒட்டி இருக்கும்னு சொல்கிறது ஒரு சேலஞ்ச் தான். ஒரு அளவுக்கு நம்ம இப்போ இருக்கிற நிலைமையை வைத்து நம்ம ஃபோர்காஸ்ட் தரோம். அதனால் இன்றைக்குலிருந்து மழை சென்னைக்கு எதிர்பார்க்குறோம். மற்ற நகர்வு நாளை மாலையிலிருந்து அது வீக்கன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது காற்றின் திசை மற்றும் வேகத்தை பொறுத்து கூட உங்களுக்கு வர மழை அதிகமாக இருக்கும். அதனால்தான் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது சென்னைக்கு. எக்ஸாக்ட்லி எந்த இடத்துல கரையை கடக்க
நம்ம சொல்லலை இது வரைக்கும். கடலோர பகுதிகளிலே நிலவுவதற்கான வாய்ப்பு. அதாவது ட்ராக்கை வச்சு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இது வந்து எப்படி நம்ம இது கடல் மேல் விண்ட்ஸ், காற்றின் வேகம் மற்றும் திசை எப்படி இருக்குது அப்படின்றதுக்கு நமக்கு இந்த ஸ்கேட்ரோமீட்டர் விண்ட்ஸ் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வட இலங்கை பகுதிகளிலே தான் அந்த சுழற்சி காணப்படுகிறது. சுழற்சி மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? ஸோ இந்த சுழற்சி தான் நமக்கு இப்போது தித்வா புயலாக இருக்கிறது. ட்ராக்ல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த கருப்பு கலரில் போட்டிருக்கோம் இல்லையா, இதெல்லாம் நடந்து அதாவது அது எந்த பாதையை தேர்ந்தெடுத்ததோ அதற்கான குறியீடுகள். சிகப்பு கலரில் போட்டிருக்கிறது இனிமேல் வரக்கூடிய பாதை குறித்த ஒரு பதிவு. இது ஃபோர்காஸ்ட். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம 30ஆம் தேதி காலையில் அது புயல் என்ற அந்த ஒரு வலுவோடு நகர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து 30ஆம் தேதி, அதாவது நாளை மாலை 5:30 மணி வாக்கிலே அப்போது கூட புயலாக இருந்து பின்னர் 30லேருந்து 1ஆம் தேதி டிசம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் அதன் வலு டிப்ரெஷனாக, அதாவது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதன் வலு குறைய வாய்ப்பிருக்கிறது. அப்போதான் அது கடலோரத்திலிருந்து மிக நெருங்கிய ஒரு தொலைவில், அதாவது 25 கிலோமீட்டர் தொலைவிலே இருப்பதாக ஒரு கணிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல சொன்னோம் இல்லைங்களா, நள்ளிரவில், அதாவது இன்று நள்ளிரவில் 60 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை அதிகாலை 50 கிலோமீட்டர் தொலைவிலும், நாளை மாலை 12 UTC, அதாவது 5:30 மணிக்கு பின்னர் 25 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருக்கும் வாய்ப்பு. அதாவது மித்வா புயலோட மையப்பகுதி இவ்வளவு அருகில், கரையிலிருந்து இவ்வளவு அருகில் நிலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு என்று கணிக்கப்பட்டுள்ளது. சென்னைக்கு அருகே வரும்போது டிப்ரெஷனா இருக்குமா இல்ல புயலா இருக்குமா? அதுதான் டிப்ரெஷனாக வாய்ப்பு இருக்கு. அந்த டிஸ்டன்ஸ் 30ஆம் தேதி 5:30 மணி வாக்கிலிருந்து 1ஆம் தேதி அதிகாலை வரைக்குமான இடைப்பட்ட நேரத்திலே அதன் வலு குறைய வாய்ப்பிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.